கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856. ஏன் இந்த கால பகுதியில் அனுர அரசு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்தார்கள்? ஒரு சின்ன குற்றத்துக்கே பெரிய தண்டனை வழங்குற அளவுக்கு கைது இருக்கு என்ற நான் பெரிய குற்றத்துக்கு என்னெல்லாம் செய்வோம் என்றதை ஐக்கிய நாட்டு மனித உரிமை சபை கூட்டம் வருகின்ற பொழுது முன்னேற்பாடாக செய்யப்படுகின்ற ஒரு நாடகமாகத்தான் இது இருக்கின்றது. இந்த ரணிலுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒருவருக்கு எங்களுக்குரிய ஆதரவு இல்லாமல் போய்விடும். இந்த பெரும் குற்றவாளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார். சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் கனவிலே நேர்கொண்டு நினைஞ்சிருக்கிறார். அவர் பற்றி முதலமைச்சராக வர வேணும். அவர் இந்த முதலமைச்சராக வர வேணும் என்ற மக்களை ஏமாற்றுவோம். சுமந்திரம் மாறிட்டார். நாங்கள் இந்த ஜனாதிபதி வந்து பார்த்தா என்ன செய்வேன் அந்த புதவுடிக்கு காரணமான ஒரு ராணுவ அதிகாரியை தேடி பிடிப்பாரா? சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமம். அப்ப சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமம் என்றால் தமிழர்களுக்கு ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பொருளியல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள், அனைவராலும் பாலா மாஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசன் மற்றும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் எனது அன்பு வணக்கம். இலங்கையில் கடந்த வார இறுதியில் பெரும் பரபரப்பும் அரசியலிலும் பெரும் பரபரப்பாக பார்க்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் கைது பிணையோடு ஓர் ஓய்வுக்கு வந்திருக்கின்றது. இது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியமான விடயமாக எல்லோரும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ராஜதந்திர ரீதியில் நெருக்கடியை அதிகரித்ததாகவும் கூறுகின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இந்த கைதுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமும் எப்படி தென்படுகிறது? நிச்சயமாக தமிழர் தரப்பாக, ஈழத்தில் இருக்கின்ற தமிழர் தரப்பாக, புலம்பெயர்ந்த தமிழர் தரப்பாக நாங்கள் இதை நோக்குகின்ற பொழுது உண்மையில் ஏன் இந்த கால பகுதியில் இந்த அரசு, அனுர அரசு ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்தார்கள் என்பது நாங்கள் உற்று நோக்க வேண்டும். இந்த காலப்பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அனுர அரசாங்கம் மனித உரிமை ஆணையாளரை இலங்கைக்கு வர சொல்லி அழைத்திருந்தார். அந்த வகையில் மனித உரிமை ஆணையாளர் வந்து ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்தார். தமிழர் தரப்பினுடைய கடுமையான நெருக்குதலின் காரணமாக அவர் தாயக பிரதேசங்களுக்கு வடக்கு கிழக்கு விஜயம் செய்த போது அவர் பாதிக்கப்பட்ட மக்களையும் அதே நேரத்தில் செம்மணி புதகுடியை நேரச் சென்று மனித புதகுடியை நேரச் சென்று பார்வையிட்டார். ஆனால் அவர் அங்கு காட்டிய அந்த சமிக்கைகள், அதாவது ஒரு சுயாதீன சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அப்போது தமிழர் தரப்பால் வலியுறுத்தப்பட்ட போது அதுக்கு ஒரு சாதகமான சமிக்கைகளை காட்டிவிட்டு அவருடனே கிளம்பு சென்று கொழும்பில வந்து அவர் உள்நாட்டு பொறிமுறையினூடாக, உள்நாட்டு நீதி பொறிமுறையினூடாக உள்ளக விசாரணை செய்யப்பட வேண்டும், அது வலுப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட அவர் பேசிவிட்டு சென்றார். அதனைத் தொடர்ந்து அந்த உள்நாட்டு நீதி பொறிமுறையில நம்பிக்கை இழந்திருந்த தமிழர் தரப்பு, இன்றும் இழந்திருந்து சர்வதேச நீதியை கோரியிருக்கின்ற தமிழர் தரப்புக்கு சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய ஒரு விடயம் அனுர தரப்புக்கு இருந்தது. அனுர குமர திசாநாயக்க தலைமையில் இருக்கின்ற அரசுக்கு ஒரு தேவை இருந்தது. சர்வதேச நாடுகளுக்கு அல்லது ஐக்கிய நாட்டு சபையில வர்ற 8ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 60வது கூட்டத்தொடர் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் வரப்போகின்ற அந்த அறிக்கை ஒரு காத்திரமாக அல்லது நீத்து போகக்கூடிய வகையிலான ஒரு பணியை செய்ய வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்துக்கு விஜித ஹேரத் வெளியுறவு அமைச்சர் தலைமையினால் குழு அங்கே செல்ல இருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மனித உரிமை ஆணையாளர் இலங்கையில் வந்து கூறிய அந்த உள்நாட்டு பொறிமுறை வலுப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தவர். நீங்கள் அன்றைக்கு பல இன்டர்வியூகள் கன்னடத்தில் செய்திருந்தீர்கள். அந்த அறிக்கை தொடர்பாக அந்த அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட அதில் சொல்லப்படுகிறது, இந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தில் வந்து அங்கம் வைத்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் விட்ட ஒரு உண்மையான பெரும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை இன்மை காரணமாகத்தான் இந்த தமிழ் மக்கள் வேறு வழியின்றி இந்த அனுர தலைமையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கில் தெரிவு செய்து விட்டார்கள். அது எங்களுக்கு ஒரு ஆபத்தாக இப்ப மாறி இருக்கின்றது. அது என்ன மாறி இருக்கின்றன? ஐநா மனித உரிமை ஆணையாளர் அறிக்கையிலே சொல்லப்படுகிறது, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்கள்
இந்த அரசு ஆட்சியில வந்து பங்கு வைத்திருக்கின்றார்கள், நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற சாரப்பட அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில இந்த அரசாங்கத்துக்கு, அதாவது அனுரா தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். அப்ப வாய்ப்பை கொடுப்போம் என்று சொன்னால் அனுரா அரசாங்கம் இனி என்ன செய்ய வேணும்? உள்நாட்டு நீதி பொறிமுறையில நீதி இருக்கின்றது, அதை நம்பலாம் என்று சர்வதேசத்துக்கு நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த நிரூபிக்க வேண்டிய தேவையை அவர் எப்படி தெரிவித்தார்? உண்மையிலே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ரணில் விக்ரமசிங்க நிறைய, அதாவது தமிழர் தரப்புக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்று இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறின ஒவ்வொரு ஜனாதிபதிக்கும் அதே காலப்பகுதியில் பயணித்த பிரதம மந்திரி, பாதுகாப்பு செயலாளர், பாதுகாப்பு அமைச்சர், இராணுவ அதிகாரிகள் என்று கரவடைந்திருக்குது கை. ஆனால் அது தொடர்பான எந்த விடயங்களும் தூக்கப்படாது. இந்த வெளிநாட்டோட சம்பந்தப்பட்ட, அப்பதான் பரபரப்பாகும், லண்டனோட சம்பந்தப்பட்ட, லண்டனுக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்த அப்போது முறைகேடாக நிதியை பயன்படுத்திய குற்றச்சாட்டுக்கு அது ஒரு நாடும் சம்பந்தப்படுது. அப்ப நாடும் பரபரப்பாகும், நாடு முழுக்க அது பேசுபொருளாகும், சர்வதேச நாடு முழுக்க பேசுபொருளாகும். அப்ப இப்படி முறைகேடாக நிதியை கிட்டத்தட்ட 1,46,00,000 கிட்ட, அதுக்கு மேற்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தி விட்டார்கள், சொந்த தேவை பயன்படுத்தி விட்டார் என்றொரு அவனை ரணிலை சிஐடி கூப்பிட்டு விசாரித்து அவரை நீதிமன்றம் வந்து அவரை கைது செய்கின்றது. அதை கைது செய்கின்ற போது அது உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. உள்நாட்டு நீதி பொறிமுறையில் பாருங்க, ஒரு சின்ன குற்றத்துக்கே பெரிய தண்டனை வழங்குற அளவுக்கு கைது இருக்கு என்ற, நான் பெரிய குற்றத்துக்கு என்னெல்லாம் செய்வோம் என்றதை உலகத்திற்கு ஒரு ஏமாற்றுவதற்கான இந்த ஐக்கிய நாட்டு மனித உரிமை சபை கூட்டம் வருகின்ற பொழுது முன்னேற்பாடாக செய்யப்படுகின்ற ஒரு நாடகமாகத்தான் இது இருக்கின்றது. அதாவது சர்வதேச நீதி பொறிமுறையை தமிழர் தரப்பு கேட்கின்றார்கள், அதை விடுத்து வரப்புற மனித உரிமை ஆணையர் அந்த கூட்டத்தொடரிலே பல்வேறு நாடுகளும் சொல்லும், நீங்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறையை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், அவர் உள்நாட்டு நீதி பொறிமுறையில் நம்பிக்கை வையுங்கள், ஏன்னா அவர்கள் இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், அவர் ஒவ்வொன்றை ஸ்டெப்பை செய்வார்கள் என்று ஒரு சர்வதேசம் சொல்ல வைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு நாடகத்தை இவர் அரங்கேற்றி இருக்கின்றார். ஆனால் அதன் ஊடாக அவர்களுக்கு வேறு நன்மைகளும் உண்டு அனுரா தரப்புக்கு. என்ற அனுரா தரப்பினுடைய நோக்கம் இப்ப இருக்கிற 5 வருட கால பகுதியில் தன்னை பலப்படுத்தி அடுத்த 5 வருடம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்கான தயார்படுத்தல் அவர் இப்ப செய்கிறார். இன்னும் அடுத்த 5 வருஷம் இருக்கும், தொடர்ச்சியாக இருக்கணும் ஜேவிபி. அந்த தயார்படுத்தலுக்கு என்ன செய்யணும் என்றால், எதிர்த்தரப்பினர் இருக்கிறவர்கள பல மாணவர்கள கை வைக்க வேண்டும். அந்த பல மாணவர்களை கை வைக்க வேண்டும் என்றால் அது ஒரு இப்ப தொடங்கி இருக்கிற விஷயம். எங்கட விஷயம் பாருங்க, 2000 ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடமாகின்றது இந்த அனுர அரசு. இன்ற வரையும் நூற்றுக்கணக்கான படுகொலைகள் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு படுகொலை தொடர்பாக ஒரு விசாரணை செய்யப்படவில்லை. பல நூற்றுக்கணக்கான தமிழ் அரசியல் கைதிகள் ஜெயிலில் இருக்கின்றார்கள். அந்த கைதிகள் விடுவதில் தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை. அதே நேரத்தில் தமிழர் தரப்பு சட்டவாளர்கள் ஒன்றிணைந்து பெரிய அளவு விடுதலைக்காக குரல் கொடுக்கவில்லை. ஏன் அதை நான் சொல்றேன்? நேற்று ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்பு 300க்கும் மேற்பட்ட சட்டவாளர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட பின்பு எல்லா எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்தது. அவரை முயற்சித்தவனும் அவரை நக்கலடித்தவனும் எல்லாரும் உண்டாகினாங்க. என்னது? ஊழல். அதாவது அறகலைய போராட்டத்தின் போது ஊழல் இலங்கையில் இருக்கின்றது, அது ஒழிக்க வேண்டும் என்ற கோஷத்தை எழுப்பினார்கள், எல்லா கட்சியும் எழுப்பினார்கள். ஆனால் ஊழலை ஒழிப்பதற்காக அல்லது அது தொடர்பான ஒரு விசாரணை ஒன்று மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த விசாரணைக்கு எதிராக எப்படி அறகலைய போராட்டத்தில் நின்று கூச்சலிட்ட மக்களை, அதே மக்களை இந்த அரசியல்வாதிகள் அழைத்துக் கொண்டு வந்து கொழும்பினர் போராட்டம் செய்தார்கள். இந்த விசாரணையை நிறுத்து, இந்த ஊழல் விசாரணையை நிறுத்து, அந்த சந்தேக விசாரணை நிறுத்து, உடனடியாக நிறுத்து அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணையை நிறுத்துவதற்கு மக்கள் போராட்டத்தை வழிவகுத்தார். மக்கள் அங்கேயும் போறார்கள், இங்கேயும் போறார்கள். அப்ப சிங்கள மக்கள் சிங்கள அரசியல் தலைவர்களால் பிழையான முறை வழிநடத்தப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்கள் அரசியலில் இருக்கணும் என்றதுக்காக விசாரணை தேவை, ஊழலுக்கு விசாரணை தேவை என்பார்கள். தாங்கள் அரசியலில் இருப்பதற்காக விசாரணை தேவையில்லை என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு, ஏனென்றால் இதுக்கு எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால், ஏன் சேர்ந்தார்கள் என்றால் ரணிலை விட பெரிய குற்றம் செய்தவர்கள் எல்லாம் இந்த எதிர்கட்சிகள். அவர்கள் பிறகு நாளைக்கு நாங்கள் இந்த ரணிலுக்கு குரல் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒருவருக்கு எங்களுக்குரிய ஆதரவு இல்லாமல் போயிடுவது. இந்த பெருங்குற்றவாளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த பெருங்குற்றவாளிகள் இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் பலமை. எனவே எங்கட பார்வையில பார்க்கின்ற பொழுது, ஈழத்தமிழர்கள் பார்வையில பார்க்கின்ற பொழுது செம்மணி புதகுடி, இந்த செம்மணி புதகுடி ஒன்று இன்றைக்கு ஒரு சர்வதேச பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதுல நீங்க பார்க்கலாம், அது இனப்படுகொலையின் ஒரு சாட்சியமாக, இனப்படுகொலையின் ஒரு ஆதாரமாக இந்த செம்மணி புதகுடி இருக்கின்றது. இன்றைக்கு 169
மனித உடல்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 169. அதில் கிட்டத்தட்ட நிறைய குழந்தைகள் என்ற உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. முதியவர்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கணிசமான உடல்கள் ஆடையின்றி உடுப்பின்றி புதைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே திட்டமிடப்பட்டு அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார். பலர் உயிரோடு புதைக்கப்பட்டிருக்கின்ற ஆதாரங்கள் அங்கிருந்து. ஆனால் நீங்கள் கூறக்கூடிய செம்மணி பகுதிக்கு இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் குறிப்பிட்டதாக ஊடக செய்திகள் வெளியாகி இருக்கின்றனவே. ஒரு ஜனாதிபதி இடம்பெற்ற படுகொலையை பார்வையிடுகிறார். இப்போது ஒரு விசாரணையை அந்த அரசு மேற்கொண்டிருக்கின்றது. 2ஆம் கட்ட விசாரணை, 3ஆம் கட்ட விசாரணை அகழ்வு பணி என்று நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 1ஆம் தேதி யாழ்ப்பாணம் செல்லுகிறார். இது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள். ஆனால் 8ஆம் தேதி ஐக்கிய நாட்டு சபையினுடைய மனித உரிமை கவுன்சில் கூட்டம் தொடர இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணம் 1ஆம் தேதி செல்கிறார். செல்லுகின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று வெளியிட்டிருக்கின்றார். சில வேளை செம்மணி மனித புதைகுழியை ஜனாதிபதி வந்து பார்வையிடலாம். பார்வையிடப்பட்டால் ஊடகங்கள் சொல்லுது பார்வையிட்டால் 1வது ஜனாதிபதி வந்து பார்வையிட்டதாக இது கொள்ளப்படும் என்று சொல்லப்படுது. நாங்கள் கேட்கிறோம் என்றால் ஜனாதிபதி வந்து பார்வையிட்டால் இதே ஜனாதிபதி இந்த மனித புதைகுழிக்கு என்ன நடவடிக்கை எடுப்பார்? இன்றைக்கு மனித புதைகுழிக்கு தமிழ் மக்கள் தரப்பில் ஒன்றாக நின்று இதுக்கு ஒரு சர்வதேச தரத்திலான விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டும். அந்த தரத்தில் வந்து அதுக்குரிய நவீன உபகரணங்கள் வேணும், அது ஆய்வு செய்வதற்கு என்றெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஜனாதிபதி போய் அங்கே செம்மணிக்கு அந்த பார்வையிடுவது என்ற ஒரு நோக்கம் என்ன மாதிரி என்றால் உள்நாட்டு பொறிமுறையை வரிப்படுத்தல். ஜனாதிபதியே போய் பார்த்துட்டார் என்றால் இனி 8ஆம் தேதி வரப்போகிற கூட்டத்தில் ஒவ்வொரு நாடுகளும் சொல்லப்படுது. ஜனாதிபதியே தமிழர்களுக்கு ஏற்பட்ட அநீதி நடந்த இடத்துக்கு நேராக போயிருக்கிறார். அவர் இப்போ பார்த்திருக்கிறார். இனி தொடர்ந்து வரும் காலங்களில் அவர் நீதிமன்றத்தினூடாக அவர்களுக்குரிய நீதியை பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்ல வைப்பதற்காக இது நடக்கின்றது. இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இலங்கையில மிகப்பெரிய மனித புதைகுழி வந்து மன்னார் சதோச புதைகுழி கிட்டத்தட்ட 380க்கு மேற்பட்ட உடல் எடுக்கப்பட்டது. இன்ற வரைக்கும் அதுக்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த ஒரு வருஷமாக இந்த ஆட்சி இருக்கு. அவர்களுக்கு அந்த மனித புதைகுழிக்கு காரணமானவர்கள் யார் என்ற கூட ஒரு விசாரணை கூட தொடங்கப்படவில்லை. அதற்கு பின்பு கொக்கு தொடுவாய் அதிலும் கூட கிட்டத்தட்ட மனித புதைகுழிகள் அகலப்பட்டு மனித உடல்கள் எடுக்கப்பட்டது. அதுக்குரிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இன்றைய செம்மணி தொடங்கி கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகின்றது. இதுக்கு காரணமானவர்கள் யார் என்பது தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆனால் அகழ்வு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் வந்து பார்வையிடுவார்கள். ஐக்கிய நாட்டு மனித உரிமை செப்டம்பர் 8 தொடங்கி அக்டோபர் 8ஆம் தேதி முடிவடையும். அது வரைக்கும் இந்த நாடகம் ஓடிக்கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு அதை வச்சுட்டு அடுத்த வரப்போற தேர்தலுக்குரிய கவனத்தில் தான் இந்த அனுர தரப்பு ஈடுபடும். தமிழர் தரப்பை மீண்டும் மீண்டும் ஏமாற்றுவார்கள். தமிழர் தரப்பு சர்வதேச நீதி பொறிமுறையிலிருந்து அதை நீட்டி போக செய்து உள்நாட்டு நீதி பொறிமுறையுடன் நான் தீர்வு கொடுப்போம் என்பதை வலுப்படுத்துவதற்காகத்தான் அனுர தரப்பு கங்கணம் கட்டி நிற்கின்றது. அதுக்காக அவரை செய்கின்ற இந்த விடயங்கள் நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அவர் விரட்டும் பார்க்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் ஆக்கபூர்வமான எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். அவர் விரட்டும் பார்க்கட்டும். ஆனால் நாங்கள் கோருவது சர்வதேச நீதி விசாரணை தான் அதுக்கு வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் மிகப்பெரிய மனித புலிகள் வடகிழக்கெல்லாம் இருக்கு. இவைக்கு எதுவுமே ஆரம்பிக்கப்படவில்லை. மனித காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட மனித காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை ஒப்படைத்த அந்த சாட்சியமாக இருக்கிற அம்மாக்கள் போராடியே இறந்து போனார்கள். 28க்கு மேற்பட்ட குழந்தைகள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கு அந்த பெற்றுக்கொண்ட அரசியல் கட்சிகளும் ஒரு முன்னெடுப்பினை எடுத்திருக்கிறார்கள் தானே. கையெழுத்து போராட்டத்தில் தாங்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு சர்வதேச விசாரணையை கோரிய கையெழுத்து போராட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களும் இணைந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட எல்லோரும் இன்று ஒரு அணியாக அல்லது ஒரு நேர்கோட்டில் இணைந்திருக்கிறார்கள் அல்லவா? ஓம் அது சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் கனவில நேர்கோட்டில் இணைஞ்சிருக்கிறார். அவர் இப்ப முதலமைச்சராக வர வேணும். அவர் வந்து மக்களால் பாராளுமன்ற தேர்தலில் நிராகரிக்கப்பட்டு போனார். கட்சியில் வந்து தலைமத்துவ போட்டியிட்டவர் கட்சியிலும் அவர் நிராகரிக்கப்பட்டு போனார். ஆனால் தன்னுடைய ஆளுமையாலும் சட்டப்புடமையாலும் கனவேர் அவரை சுற்றி இருக்கிறார்கள். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் கடமைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு பயத்தினாலும் அவர் ஒரு சக்தியை தமிழரசு கட்சிகளை வலிந்து எடுத்து வச்சிருக்கிறார். அந்த சக்தி என்றது எல்லாம் பதில் எல்லாமே அவற்றை பதிலாகத்தான் இருக்கும்.
அந்த பதில் செயலாளர் பதவியை வச்சுக்கொண்டு இன்றைய திரு சுமந்திரன் அவர்கள் கட்சி ஏற்றுக்கொண்டால் என்னை விட வேறு ஆக்கள் இருந்தால் அவர்கள் விரட்டும். அவருக்கு தெரியும் அங்கே அவர்கள் இல்லையாண்டு என்ன அப்படி நினச்சிக்கொண்டு ஆங்கில அவற்றை வாதங்கள் அதுதான். ஆனால் அங்கே நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் என்னை விட யாரும் திறமானவர்கள் இருந்தால் கட்சி சொன்னால் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பேன், இல்லை கட்சி ஏற்றுக்கொண்டால் நான் முதலமைச்சராக செயற்படுவேன் என்று அன்று அந்த சொன்ன நாளில் இருந்து அவர் தன்னை முழுமையாக மாற்றி அமைச்சு கொள்றார். எப்படி மாற்றி அமைச்சு கொள்றாருன்னா, முதலமைச்சராக வரும் வரைக்கும் அவர் அந்த மாற்றி அமைக்கிற பணியை செய்வார். முதலமைச்சர் ஆனா பிறகு அவர் உங்களுடைய பார்வையில் சுமந்திரன் முதலமைச்சர் அப்படியே சுமந்திரன் நீங்கள் கூறுவது போன்று முதலமைச்சர் ஆகிறார். மக்கள் நிராகரிப்பார்கள். அது தெளிவாக சொல்லி வைக்கிறேன். அவற்றை கனவை சொல்லிக் கொள்றேன். அது வரைக்கும் அவர் நாடகம் ஆடுவார். என்ன மாதிரி என்று சொன்னால், திரு கஜேந்திரகுமார் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு மகஜன சர்வேயத்தை கையளிக்கிறதுக்கு பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு ஒன்றை தயாரித்தது. ஐக்கிய நாட்டு மனித உரிமை சபை கொடுக்கிறது. அதில் இவர் கையெழுத்து வைக்க இல்லை. தமிழ் இவர் தான் தீர்மானிக்கிறது. அதாவது திரு சுமந்திரன் அவர்கள் இதில் கையெழுத்து வைக்கிறேன் தீர்மானித்தால் அதை ஒபிஜலாக சொல்கிறது யார் என்றால் TVK சிவஞானம். மிச்சாக்கள் ஒரு கட்சி, அது கட்சியின் நிலப்பாடு என்றால் கட்சியில் இருக்கிற ஒருவருக்குமே தெரியாதது சொல்லுவார். அது கையெழுத்து வைக்க இல்லை. அது பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. பிறகு நாங்கள் ஒரு தனியான பிரேரணை அனுப்புகிறோம், நாங்கள் ஒரு மகஜர் அனுப்புவோம் என்று சொன்னார். அது நேற்று அனுப்பியிருக்கிறோம். அதில் எழுதப்பட்டு 8 மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தமிழ் அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் எல்லாரும் கையை விட்டுருக்கணும். அதில் வந்து சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்றதை பற்றியும் செம்மணி புதகுலிகள் தோன்றதை பற்றியும் அதில் குறிப்பிட்டிருக்கணும். அதாவது அதயத்தை கடைசியாக கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு மீள நிகழாமைக்கு சமஷ்டி ஆட்சி முறை வேண்டும் என்பதையும் அதை கோரியிருக்கணும். இது வந்து இப்போ சுமந்திரன், அதாவது சுமந்திரன் என்ற நபரான தயாரிக்கப்படுகிற விடயங்கள் தான் அங்கே ஓடுது. ஏன் சுமந்திரன் வந்து உண்மையில சுமந்திரனுக்கு வந்து ஐக்கிய ராஜ்யெல்லாம் நம்பிக்கை, ஆனால் அவருக்கு சமஷ்டியும் வேணும், ஐக்கிய ராஜ்யம் தான் வேணும். ஆனால் அவர் இந்த முதலமைச்சராக வரணும்னா மக்களை ஏமாற்றணும். சுமந்திரன் மாறிட்டார். அன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போராட்டம் வடக்கு கிழக்கில் நீதியினோர் என்ற பேரில் வடக்கு கிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு பிரதேச மக்கள் தாங்களாக தன்னெழுச்சியாக கொண்டு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்ற கோஷத்தோட வடக்கு கிழக்கு எங்கும் மாவட்ட ரீதியாக புத்தளம் மற்றும் இடங்கள் கையெழுத்து போராட்டத்தை செய்தார் நீதியின் ஓலத்தின். அதில் மக்கள் இயக்கமாக இந்த கட்சிகள் எல்லாம் பார்த்து யாரப்பா செய்கிறது? இந்த கட்சியே செய்யல, இது மக்கள் முன் வந்துட்டனவே. அடுத்த புறம் எங்களை மக்கள் தெரிவு செய்யார்களே என்றிட்டு எதிரும் புதிருமாக இருந்த தமிழ் தேசிய பரப்பினர் கட்சி ஒற்றுமையாக மாட்டோம். நான் எது சொன்னால் நான் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம். நாங்கள் ஆட்சி கதிரை பிடிக்கக்கூடிய வகையில் எங்களை தயார்படுத்தி கொள்ளுவோம். நாங்கள் ஒரு ஒற்றுமை ஆயினோம்னா எங்களை சில பிரதேசத்தில் இருக்கிற MP பதவி போயிடும், அல்ல பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச சபை நகரசபை மாநகரசபை உறுப்பினர் பதவி எங்களை கட்சியிலிருந்து குறவடைஞ்சு போடும். நாங்கள் சுயநலமாகத்தான் இருப்போம். நான் மக்கள் பார்வையில் சிந்திக்க மாட்டோம், எங்கள் பார்வையில் சிந்திப்போம், கதிரையை குறியாக இருப்போம், மக்களுக்கு நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லிக் கொள்வோம் என்ற அந்த கட்சிகள் எதிர்மறைமா அந்த கட்சிகள் இந்த நீதியினோட கையெழுத்து போராட்டத்தை பார்த்த உடனே எல்லாரும் உண்டாகிட்டாங்க. உண்டாகி எல்லா கட்சிகளும் உண்டாகி இன்றைக்கு தாங்கள் 29ஆம் தேதி ஒரு கையெழுத்து போராட்டத்தை செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அது வரவேற்கத்தக்கது. ஏன்னு சொன்னால் கட்சிகள் ஒற்றுமையாக இருப்பது எங்களுக்கு பலம், அது தேவை. ஆனால் அந்த மக்கள் செய்த பணி எப்படி இவர்கள் ஒற்றுமையாக இருக்கு. ஆனால் சுமந்திரனுக்கு ஒற்றுமைக்கு போயிருக்க மாட்டார். சுமந்திரன் அந்த மனதில் வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் அந்த எண்ணம் இருக்கல்லோ, இருக்கிறபடியத்தான் கட்சியை கொண்டு ஓடினவரங்க. இப்போ சுமந்திரன் வந்து அது வரைக்கும் இந்த தமிழ் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் தன்னை மாற்றி அமைச்சு கொள்ளாமோ, எப்படியெல்லாம் எதை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களோ, விடுதலை போராட்டம் சார்ந்த ஒரு சாதகமான கருத்துக்களை கூட பொய்யா சொல்லுவார். மனதில் இருக்காது, மனதில் வந்து அது நஞ்சு தான் இருக்கும். அப்போ அவர் வந்து இந்த முதலமைச்சர் வேட்பாளர் மக்களை மயக்கக்கூடிய, மக்களை கவரக்கூடிய, அதில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன விடயங்களை முன்வைத்தால் தான் முதலமைச்சராக வரலாம். அதே நேரத்தில் அவருக்கு தமிழரசு கட்சி மட்டுமில்லை, எல்லா கட்சியோட உறவுகளும் வேணும். இப்போ அவருக்கு அதுக்கெல்லாம் அவரை ஒற்றுமையாக போனவர். அந்த முதலமைச்சர் கனவுக்காக எல்லா கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தால்தான் எல்லாரோடும் அவர் பேசி மாகாண சபை வருகின்ற பொழுது முதலமைச்சர் வேட்பாளர் நான், அந்த இடத்துல நீங்கள் எனக்கு வாக்களிங்கோ, அதே நேரத்தில் உங்களை கூட கட்சிக்கெல்லாம் பிரித்து தாரம் என்ற அளவுக்கு மனதில் அவருக்கு இருக்கும், அந்த நஞ்சு இருக்கும். அப்படி ஒரு சுயநலத்துக்காகத்தான் அவர் அதில் ஒன்றாயிருக்கிறார். ஆனால் அதில் முதலமைச்சர் ஆகவே மாட்டார். ஆகினால் அதுக்கு அந்த முதலமைச்சர் ஆகினோட அதுக்கு அடுத்த நாளில் இருந்து அவருடைய நிலப்பாடு மத்திய அரசு ஒன்றுபட்ட இலங்கை ஒற்றியாட்சியை பலப்படுத்தல் என்றதை மையப்படுத்தி அவருடைய நகர்வு சென்றுவிடும். ஏனென்றால் அவருடைய சபைகள் சுழற்சி அப்படித்தான் இருக்கு. என்றால் லண்டனுக்கும் வந்தவர்னு சொல்லப்படுது, லண்டனுக்கும் வந்து ஒடிச்சு தான் கூட்டம் நடத்தினு சொல்லப்படுது. இப்படி வந்து அவருடைய போக்கு வந்து மிக மோசமாக கட்சிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லாமல் வழக்கு போட்டிருக்கு கட்சி.
அப்போ நீதிமன்றத்தில் அந்த கட்சி நிற்குது. இன்றைக்கு அதே போல இன்றைய சிங்கள அரச தரப்பும் இப்படி எங்களுக்குள்ள வருகின்ற இந்த அனுரகுமார சிவசேனாக்க அரசு மிக காத்திரமான ஒரு அரசு சொல்றேன். அதாவது தமிழர்களை அரசியல் ரீதியாக அளிக்கிறதுல கங்கணம் கட்டியிருக்கின்றது. தமிழர்களின் அரசியல் பலத்தை நொறுக்கி விடுவார்கள். எப்படி தமிழீழ விடுதலை போராட்டத்தின் இராணுவ பலத்தை சர்வதேச நாடுகளின் உதவியோட எப்படி மகிந்த அரசு எப்படி வெளிநாட்டு உதவிகளை பெற்று எங்களோட போராட்டத்தை ஒடுக்கினார்களோ அதன் பின்பு எங்களோட ஒரு 16 வருஷமாக இருக்கின்ற அரசியல் போராட்டம் புறம்பெயர்ந்த தேசத்திலும் ஒரு காத்திரமான அரசியல் போராட்டம் இருக்கின்றது. அப்போ அதே போல ஈழத்தில் இருக்கின்ற அந்த அரசியல் போராட்டத்தை எப்படியெல்லாம் சர்வதேச நீதிபதியை நோக்கி போறது, அந்த சர்வதேச ஐசிஜே இப்படியான விஷயங்கள் கதைக்கப்படுவது, அதில் ஒரு விசேட தீர்ப்பாயம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கோருவது, ஐக்கிய நாட்டு பொறிமுறையில் இருந்து அது எப்படி வெளியில் எடுப்பது என்பதில் இந்த அரசு கவனமாக கிளியர தெளிவாக வேலை செய்து அந்த விடயத்தை சர்வதேச பொறிமுறையில் இருந்து முழுக்க இழுத்து கொண்டு வந்து உள்நாட்டு பொறிமுறையை கொண்டு வந்து அதே வடக்கு கிழக்கு தமிழர்கள்ட்ட அரசியல் பலத்தை நொறுக்கி விடுவதில் இந்த அரசு மிக காத்திரமாக செயற்படுது. எனவே நாங்கள் மிக மிக விழிப்பாக இருக்க வேண்டியது இந்த அனுர அரசு தான். ஏன்னா அனுர அரசு எங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் வெண்டை பாருங்க. பௌத்த விகார சட்டவிரோதம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு வழக்கு தொடங்கிக்கணுமா? இல்லை. மனித காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு நீதி தொடர்பாக ஏதாவது காய்ச்சாரா? வாய் திறந்தாரா? இல்லை. தமிழர் தரப்புக்கு அரசியல் தீர்வு, நிரந்தர அரசியல் தீர்வு தொடர்பாக ஏதாவது காய்ச்சாரா? ஆனால் பிரதம மந்திரி ஏதோ சொல்லியிருக்கிறா, நாங்கள் அரசியல் யாப்பு ஏதோ திருத்தமோ அதாவது மாற்றமோ இதோட நான் தொடங்கிட்டோம்னு சொல்கிறா. அது வெளிநாட்டை இந்த செப்டம்பர் மீட்டிங்கு ஏமாற்றுவதற்காக நாங்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக கலைக்கிறோம், மக்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறோம்ன்றது வெளிநாட்டை காட்டுவதற்கு. ஆனால் வெளிநாடுகள் நாங்கள் தமிழர் தரப்பு, அதாவது புலம்பெயர்ந்த தமிழர் தரப்பும் ஈழத்தமிழர் தரப்பும் இனி மிக மிக விழிப்பாக ஒற்றுமையாக இருந்து நாங்கள் மிக கவனமாக இந்த விஷயத்தில் நாங்கள் கையாள வேண்டும். எனவே இந்த ஒவ்வொரு நகர்வுகளும் வருகின்ற பொழுது நாளைக்கு அனுரா 1ஆம் தேதி போகின்ற பொழுது தமிழர் தரப்பான பல்வேறு விதமாக அவர் வருகை தந்தது எழுதப்படும், சொல்லப்படும். வந்துட்டார் போயிட்டார், எங்களுக்கு நிறைய ஜனாதிபதியே வந்து பார்த்துட்டார். நாங்கள் இந்த ஜனாதிபதி வந்து பார்த்தா என்ன செய்வார்? அந்த புதவுடிக்கு காரணமான ஒரு இராணுவ அதிகாரியை தேடி பிடிப்பாரா? அல்ல அந்த இராணுவ அதிகாரி ஒரு ஆளை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாரா? அல்லது சாட்சியம் அளிக்க தயார் என்று சொன்ன ஒரு இராணுவ அதிகாரி, வழக்கு தொடர்ந்து நடந்து வருகின்ற கிருச்சாதி படுகொலையோடு தொடர்ந்து இருக்கின்ற ஒரு இராணுவ அதிகாரி அந்த சாட்சி சொல்ல தயார் என்று சொன்னவரை கூப்பிட்டு சாட்சியோட கூப்பிட அந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாரா? அதுக்கு அனுமதி கொடுப்பாரா? அவர் சொல்லி போட்டுறானே, நான் இராணுவத்தை தண்டிக்கவும் மாட்டேன் அவர் காட்டி. அப்ப நீதி சமம் என்று சொல்றாரு. நேற்று ஒரு அறிக்கை விடுறார், நீதி அனைவருக்கும் சமம். அப்ப நீதி அனுமதிக்கும் சமம், சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமம். அப்ப சட்டம் அனைத்து மக்களுக்கும் சமம் என்றால் அப்ப தமிழர்களுக்கு ஒவ்வொரு புதகுடிகளை மேற்கொண்ட காரணம் என்ற இராணுவம் அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன் என்றால் அது என்ன நீதி? இன்றைக்கு தமிழர்களுக்கு ஏற்பட்ட இனப்படு 1,46,000 மக்கள் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணமான ஒரு இராணுவ அதிகாரியை, அதுக்கு காரணமானவர்களை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் இல்லை, எதுவுமே. தமிழருக்கு நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட இனப்படுகொலை இவருடைய ஆட்சி காலத்தில் தொடருது. அது நிறுத்தப்பட்டதா? இல்லை. இன்றைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பௌத்த விகாரைகள், இந்து ஆலயங்கள் இரவு பகலாக, ஆலயங்கள் இருந்த இடத்துல இரவு பகலாக அதுக்கு பெயிண்ட் அடிக்கப்படுகிறது, சீமந்து பூசப்படுகிறது, ஓதப்படுகிறது. சிங்கள மக்கள் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து அங்கே நடக்குது. அதெல்லாம் தொடர்ந்து தான் இந்த அரசில் இருக்கு. அப்போ அந்த நீதி எங்கே போன? தமிழருக்குரிய நீதி. அதே போல அங்கே கிழக்கு மாகாணத்தில் அங்கே மக்களுடைய காணிகள், அதாவது மேய்ச்சல் தரை நிலம், அதுக்கு எதிராக அங்கே கிழக்கு மாகாண மக்கள் மட்டக்களப்பில் போராடினார்கள். மேய்ச்சல் தரையை எங்கட மேய்ச்சல் நான் பூர்வீகமாக நாங்கள் செய்து வந்த எங்கள் தொழில் தமிழத்து பூர்வீகமாக அந்த மேய்ச்சல் தரையை நம்பித்தான், அந்த மேய்ச்சல் தரையில் இருந்துதான் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எங்களோட வருவாயை நாங்கள் ஈட்டி வந்தோம் என்ற இந்த தமிழர்கள், கிழக்கு மாகாணத்தில் இருந்த தமிழர்கள் அந்த காணியை திட்டமிட்டு சிங்கள தரப்பு திட்டமிடப்பட்டு அங்கே மேய்ச்சல் இருக்கிற மாடுகளை இரவு பகலாக சுட்டு கொன்று அதை வெள்ளமாக சிங்களவர்கள் வெள்ளமாக குடியேறி அந்த பிரதேசத்தில் வெள்ளமில்லாத சோளங்களை வேறு வேறு விவசாயங்களை விதைச்சு இந்த காணிகளை பிடிச்சு கொண்டு வரார்கள். அந்த காணிகளை பிடிச்சு அந்த மேய்ச்சல் பிரதேசமும் சிங்களமயமாக வருகிறது. அது இன்றைக்கு நடக்குது. அங்கே போராட்டங்கள் அதை தடுத்து நிறுத்தினாரா? மன்னாரில் போராட்டம் நடக்கு. காற்றால வேண்டாம், இந்த காற்றால வந்ததுன்னு சொன்னால் அதை கனிம நிரந்தர அரசியல் தீர்வு இல்லை. அந்த நேரத்தில் நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. கனிய வளங்கள் வேறு வேறு நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது, அது சுரண்டப்படுகிறது மன்னாரில்.
அதாவது காற்றாலைகள் உருவாக்கப்படுகின்ற பொழுது நில அமைப்பு, தரை அமைப்பு, மற்றது நீர் ஆவியாதல், பறவைகள் இடம்பெறுதல், மீன் பெருக்கம் இல்லாமல் போதல், இப்படியான விடயங்களுக்கு ஆபத்தாகி ஒரு வராந்திரமாக ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அந்த மக்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டத்துக்கு ஏதாவது அங்கே நேர போய் சந்திச்சு அந்த போராட்டத்து மக்கள்கிட்ட கோரிக்கையை பரிசீலிக்க தயாரா? இல்லை. இன்றைய பருத்துறையில் போராட்டம் நடக்கு. அந்த பருத்துறையில் நடக்கிற போராட்டம் இராணுவத்தை குறைக்கப்பட வேண்டும். இராணுவம் கூட பிரதேசத்தை பிடிச்சி குந்தி பிடிச்சோன்றிருக்கு, தோட்டத்தை செய்யுது. நாங்கள் செய்ய வேண்டிய தோட்டங்கள் அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இராணுவம் எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. எங்களை சுற்றி நாங்கள் பெரிய ஜெயிலில் இருக்கிறோம். இந்த இராணுவம் குறைக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறார்கள். அந்த இடத்துக்கு போய் அதான் அந்த மக்கள் இந்த கரிசனைக்கு ஏதாவது தீர்வு கொடுப்பாரா? நாட்டு முழுக்க சட்டம் உண்டு, மக்கள் சமனாக பார்க்கப்படுவார்கள். அந்த வார்த்தை சர்வதேசத்துக்கு, அந்த வார்த்தை வந்து சர்வதேச ஐக்கிய நாட்டு சபைக்கு, அந்த வார்த்தை வந்து நாடுகள் வரப்போகிற அந்த செப்டம்பர் நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல அது உள்நாட்டு புற ஜனாதிபதி அப்படி சொல்லிட்டார், நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி சொல்ல வைப்பதற்கு. எனவே இந்த நீதியும் இந்த அனுர அரசால் கிடைக்கப் போவதில்லை. இவர் வந்த பின்பு ஒரு 500 ராணுவத்தை வடகிழக்கிலிருந்து வெளியேற்றினாரா? ஒரு 5000 ஏக்கர் நிலப்பரப்பை விடுவிச்சாரா? என்ன செய்தார்? இந்த ஒரு வருஷம் ஆகுது. அப்போ தமிழர்களுக்கு திட்டமிடப்பட்ட பௌத்த விகாரம் கட்டுறது, தமிழ் தேசிய மக்கள் மக்கள் அந்த பிரேயத்து மக்களுக்காக அங்கே விகாரை கட்டப்படுகிற அங்கே தொடர்ச்சியாக ஒரு மாதம் போராட்டம் நடக்கு. ஆனால் அந்த போராட்டம் ஒவ்வொரு முறை நடக்கின்ற பொழுது அந்த விகாரைக்கான விழாக்கள் ஒவ்வொரு மாதமும் சிங்கள பிரதேசத்திலிருந்து அதிக மக்கள் வந்து அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. அது கட்டணம் பிறப்பிச்சு கொண்டிருக்கிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்படும். அது அந்த பூர்வீக காணிக்குரிய சொந்தக்காரர்கள் உறுதியோடு நின்று போராடுகிறார்கள். அந்த மக்களை கொழும்பு கலைச்சி அதை பேசினாரா? அல்ல யாழ்ப்பாணத்தில் அமைச்சர் இருக்கிறார், இவர்களை போய் பந்திச்சு அவர்களை கூப்பிட்டு இதை பற்றி கலைச்சாரா? செம்மணிக்கு போகிறார். செம்மணிக்கு போகிறதுக்கு முதல் மனித உரிமை ஆணையாளர் போகக்கூடாதுன்ற ஒரு தடையை போட்டாங்க. அங்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தடையை போட்டாங்க. மக்கள் பயங்கர எதிர்த்தார்கள். அப்புறம் அந்த தடையை எடுத்து போட்டு வேறு மாதிரி சிந்திச்சாங்க. அவர் ஆணையாளர் போகட்டும், அவரை நாங்கள் போய்க்கு நல்லபடியாக கவனித்து அனுப்புவோம். அவர் ஆணையாளர் கொழும்புல போய் அவர் சொன்ன மாதிரியே அவர் தான் அழைச்சது, அன்னொரு தரப்பு தான் ஆணையாளர் அழைச்சது. அவர் போய்க்கும் என்ன சொல்லி போட்டு போனவர்? அந்த நன்றியை தெரிவிச்சுட்டு போயிட்டார். நாங்களே மாட்டுப்பட்டு போனோம். என்ன சொல்லி போட்டு போனார்? உள்நாட்டு பொறுமுறையின் ஊடாக இந்த தீர்வுகளை காண வேணும் என்பதை அவர் வலியுறுத்தி போட்டு போயிருக்கிறார். எனவே தான் எந்தவித தீர்வும் இந்த அனுர அரச தரப்பிலிருந்து, அதான் வடக்கு கிழக்கிலிருந்து இன்றைக்கு பார்க்கலாம். இதே ஜேவிபி தான் மாகாண சபை, வடக்கு தற்காலிகமாக மாகாண சபை வந்து தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு இல்லை. அது ஒரு நிர்வாக பரவலாக்கல் என்று வைங்க. ஆனாலும் அந்த மாகாண சபை இந்திய இலங்கை ஒப்பந்தம் வரப்பட்ட மாநிலத்தை தற்காலிகமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு தற்காலிகமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட அந்த இதை வந்து யார் வழக்கு போட்டது? அதே இருக்கக்கூடாது, தமிழன் ஒரு தேசமாக இருக்கக்கூடாது என்றது யார் வழக்கு போட்டது? இதே அனுரகுமார சித்தநாயக்க தலைமையினால் மக்களால் வழக்கு போட்டு அதை பிரித்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கிறோம். அந்த தற்காலிக இணைச்ச அவர்கள் ஒரு பூர்வீக நிலமண்டினம், அதை இணைக்கணும். அந்த வழக்கை வாபஸ் முறையை தயாரா? அதே நேரத்தில் இந்த வடக்கு கிழக்க பிரித்த இதே அனுரா அந்த நேரம் இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. இந்தியா ஒரு ராஜேந்திர அழுத்தத்தை கொடுத்ததா? இல்லை. ஆனால் இதன் விளைவு இன்றைய டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தை இந்த அரசாங்கம் இந்தியாவோட ஒப்பந்தம் செய்தால் அதை வழக்க போட 31 அரச தரப்புக்கு எதிராக 31 பேர், அதாவது ஜனாதிபதி, அதே நேரத்தில் பிரதம மந்திரி உட்பட அந்த 31 பேருக்கு எதிராக இல்லை வழக்கு போடப்பட்டிருக்கு. யார் போட்டிருக்கிறது? பிமல் வீரவன், யார் மற்றவர், ஜேபிகாரன் மற்றவர், அவர் போய் வழக்கு போட்டிருக்கிறார். ஏது இந்த ஒப்பந்தம் ரத்து செய்ய. அந்த நேரம் இந்தியா தமிழர் தரப்பின்ற வடக்கு கிழக்கு தாயத்தை கூறுபாடுகள் போன்ற வழக்குக்கு மௌனம் காதித்ததின் விளைவு இன்றைக்கு அவருக்கு வந்திருக்கு மாறி. எனவே சிங்களம் அது தெளிவாக இருக்கின்றது. அது அனுராகு பிளஸ், அதுவும் என்ன பிளஸ்? யாரோ ஒரு தான் சொல்லி அது அனுராகு விருப்பம் என்னது? இந்தியாவிலிருந்து அது கலண்டு எப்படி வரணும் என்று இந்தியாவோட அடுத்ததால அதற்கு போறவே. அப்படி இந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு நல்லதை காட்டி, நல்லது செய்கிறது மாதிரி காட்டி, தங்களுடைய ஆட்சியை அடுத்த 5 வருடத்துக்கு கொண்டு போவதற்காகவும், சிங்களத்தில் எதிராக இருக்கின்ற பலமான எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்காகவும், தமிழரின் பேரால் தான் அவர் பலவீனப்படுத்தப்படுகிறோம். பலவீனப்படுத்தி அடுத்த 5 வருஷம் தாங்கள் ஆட்சியை தன்னை தக்க வைப்பதற்காகவும் இப்படியான கைதுகள் தொடரும். இந்த கைதுகள் வெளிநாட்டு பெரிய பிரச்சாரமாக அமையும். அந்த கைதுகளின் ஊடாக தமிழர் தரப்புக்குரிய நீதி கிடைக்கும் என்று சொல்லப்படும். அது ஒன்றுமே அங்கே கிடைக்கப் போவதில்லை. இதில் நாங்கள் தெளிவாக இருப்போம். இன்றைக்கு 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தினம். அதில் வந்து அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்களுக்கு ஒரு அம்மாவுக்கு கூட இந்த நீதி கிடைக்கல. அந்த அம்மாக்களை நீதி கிடைக்காமல் அந்த சர்வதேச தினத்தில் வடக்கு கிழக்கில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். மட்டக்களப்பிலையும் கிழக்கு மாநிலத்திற்கு 3 மாவட்டமும்,
வடமாகாணத்திற்கு 5 மாவட்டம் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய போராட்டம் செய்கிறார்கள். நேற்று பார்த்தேன் ஊடகத்தில் கழகமாக இப்படி அந்த அம்மாக்கு கிழக்குல போராட்டம் இருக்கு. என்னத்துக்கு நடக்குது? இந்த ஆட்சி வந்தும் எந்த நீதியும் கிடைக்கல, உள்நாட்டால இதுவும் கிடைக்கல. சர்வதேச நீதியை கோரி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீதியின் ஓரம் கையெழுத்து வச்சதன் விளைவு சேர்ந்து தாங்களும் ஒரு கட்சி கையெழுத்து வைப்போம் என்று 29ஆம் தேதி சொல்லியிருக்கிறார்கள். நல்லது, நிறைய கட்சிகள் ஒற்றுமையாக வேண்டும் நோக்கி மக்கள் திரட்டப்பட்டு அதுக்கு சர்வதேச நாடுகளுக்கும் ஐக்கிய நாடு சபைகளுக்கும் அந்த கையொப்பங்கள் வடகிழக்கு மக்களின் கையொப்பங்கள் செல்ல வேண்டும். அவை எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் உள்நாட்டு நீதி பொறிமுறை நாங்கள் நிராகரித்து சர்வதேச நீதி பொறியை நோக்கி, ஆனால் அனுமதிக்கப்பட்ட நீதி மறைக்கப்பட்ட நீதி சமனானது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதோடு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச ரீதியாக அனுர அரசு எவ்வாறான ராஜதந்திர நகர்வுகளை மேற்கொள்ளுகிறார்கள், அதன் விளைவால் ஈழத்தமிழர்களுக்கு எவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றன என்கின்ற மிக முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.